டேய் கருப்பு சட்டை வெப்பேன் நொடுது எப்படிலாம் ஒர்க் ஆகாது. அப்படியே தூக்கி போட்டு வா போயிடலாம். ஏன்டா பொறுமையாக தான் வைப்பியா? தூக்கி போகிற பழக்கம் இல்லையா? சாபா ஸ்லோ மோஷனில் எழுந்திரிச்சு போய் பார்த்தா அஜிஜோ ஒரு ஜாம்பி வெப்பன் வேறு ஒர்க் ஆகலை. நாங்கள் 2 பேரும் பயந்து ஓடிட்டோம். கதார்னு ஒரு வெப்பனை பிடிச்சோம் பாருங்க. நான் ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கவன் பங்கு வேணும்னு சொல்லி அவனும் பிடிச்சி சேர்ந்து போய் குத்திட்டோன்னு. ஒரு ஜாம்பி அவுட்டுன்னு நினச்சி போய் பார்த்தான். உசுரோட தான்டா இருக்கியாடா நீ பையா? டேய் பக்கத்தில் இருக்கும் கருப்பு சட்டையை அடிச்சு உன்னை மேய் அப்படி சொல்லிட்டு நான் என் கிளம்பிக்கிறேன் அடி அடிச்சு கருப்பு சட்டைன்னு கூப்பிட்டு கருப்பு சட்டைக்கிட்ட கொடுத்துட்டு அவனை வாங்கலவன். டெங்கில் தானடா அது. அப்படியே 2 இதை பொறிச்சிட்டு போய் அவன் வாயில் வச்சு தீனிச்சு அந்த ஜாம்பி பையப்புள்ளைக்கு என்னது ஆகுதுன்னு பார்ப்போம். அப்பா 2 இலையை பொறிச்சாச்சு. அப்படியே ரிவர்ஸ் டர்னிங் போட்டு வாயில் வச்சு ஒரே தீனி. பையன் மயக்கம் போட்டான். முழிக்கும் போது மனசுனா முழிப்பான்னு கடவுள்கிட்ட வேண்டிப்போம். அப்படியே அவன் தலையை பிடிச்சி எந்திராடே அப்படின்னு தலையை பிடிச்சி தூக்கி பார்த்தா மனுஷனால கையை பிடிச்சி தூக்கி அப்படியே பார்த்தா பையன் ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி மனுஷன் ஆகிட்டான்னு சொல்லிட்டான். ஆனாலும் அவனுக்கு முன்னாடி எப்படி ஜாம்பி ஆனான்னு கேட்டேன். எதுவும் தெரியாத பையன் அப்படியே நின்றுட்டான். பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு ஜாலியாக அப்படியே நடந்துட்டு இருந்தோமா. அப்படியே அவனு ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தான். ஆனால் அப்புறம் நடந்தது தான் மேட்டர். நார்மலாக தான் இருந்தான். அப்புறமா அப்படியே மூஞ்சி கிழிச்சிக்கிட்டு அப்படியே எங்கள் 2 பேர்த்தையும் பார்த்தான். எங்கள் 2 பேர்த்து கல் விட்டுருச்சு. ஹார்ட் பீட் 1 டைமுக்கு 100 டைம்ஸ் சுடிச்சனால நாங்கள் பாட்டுக்கு ஒரே ஜூட் ஓடிட்டோம். அப்படியே ஓடிட்டுருக்கும் போது அவன் வேறு பயங்கரமாக எங்களை துரத்திக்கிட்டே இருந்தான். எங்களுக்கு வேறு ஹார்ட் பீட் நிற்கவே இல்லை. அப்படியே ஓடிட்டுருக்கும் போது நாங்கள் வேறு கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆகி கடைசியாக ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்படியே பார்த்தா நாங்கள் மேலே ஒரு பில்டிங் மேலே ஏறி போய் பார்த்தா ஒரு ஓட்டை இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட டேய் உங்ககிட்ட இருக்க பாமை குர்றான்னு நான் தான் அந்த மிஸ்டர் எல்லோ சட்டை கேட்டு பாமை வாங்கி அவன் மேலே போட்டேன். பாம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்தவங்கிட்ட குச்சியை நான் வாங்கி மிஸ்டர் எல்லோ சட்டை